நாம் எல்லாவற்றையும் வெற்றி பெற்று வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இவ்வுலக வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனையும் சென்றடையலாம். வாழ்க்கையின் வெற்றி என்பது நித்திய ஜீவனை அடைவதை தவிர இவ்வுலகத்தின் சாதனைகள் அல்ல. சுகபோகமாய் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல, பரலோகத்திற்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் சம்பந்தமும் அல்ல. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 40ஆம் அதிகாரம். நம்முடைய பிதாவாகிய தேவன் கர்த்தர் யோபையாவுடன் பேசுகிறார். அவர் பெருங்காற்றிலிருந்து யோபையாவுடன் பேசுகிறார். அப்படி கர்த்தர் சில வார்த்தைகளை கேட்கிறார். தேவன் பேரில் குற்றம் சுமத்துகிறவன் யார்? அவன் இதற்கு பதில் சொல்ல கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி சொல்லி கொடுக்கிறவன் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவனோடு வழக்காடி நீர் செய்தது குற்றம் என்று சொல்லி அவருக்கு புத்தி சொல்லி கொடுக்கக்கூடியவன் யார்? யாருக்கு அந்த தகுதி இருக்கிறது? யாருக்கும் கிடையாது. சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அவர் குற்றம் செய்கிறவர் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும் நம் வாழ்க்கையில் நம்முடைய வேதனைகள் பெருகி இருக்கிறது என்பதற்காக மிகப்பெரிய பாவமாகிய கர்த்தரை குற்றப்படுத்துகிற பாவத்தை செய்துவிடக் கூடாது. மகா கொடிய பாவம். கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும், கர்த்தரை கனப்படுத்த வேண்டும், அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும், மரணமே வந்தாலும், கொல்லப்படும் நிலை வந்தாலும் கர்த்தரிடத்தில் குற்றம் சுமத்தக்கூடாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அவர்கள் கர்த்தர் எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றட்டும், இல்லாவிட்டாலும் அவரே எங்கள் தேவன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். தானியேல் ஐயாவை போல பரிசுத்தவான்கள், நம் வேதகால பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை முன்னுதாரணமாக வைத்து நாம் அப்படியாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் கர்த்தரை குற்றப்படுத்த கர்த்தர் கேட்கிறார். பதில் சொல்லு யோபே என்று சொல்லுகிறார். அதற்கு யோபு, கர்த்தாவே, நான் நீசன், நான் மிகவும் சிறியவன், எளியவன், நான் ஒன்றும் இல்லாதவன் என்று பொருள் வருகிறது. நான் நீசன், இரண்டொரு தரம் உம்மிடம் பேசினேன், உமக்கு பதில் பேசினேன். இனி நான் உம்மிடத்தில் பேசாமலும் என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் எளியவன், நான் சிறியவன், அறியாமையினால் இரண்டொரு தரம் உம்மிடத்தில் நான் பேசிவிட்டேன். இனி நான் பேச மாட்டேன், அடங்கி நடக்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன் என்று தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் நான் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர், நீ புருஷனை போல் இடை கட்டிக்கொள் என்றால், நீ பலப்பட எழும்பினில் தைரியமாய் இரு, எனக்கு பதில் சொல் என்று சொல்லி மீண்டும் சில விஷயங்களை கேட்கிறார். நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ என்று கேட்கிறார். அதாவது, நான் செய்த நியாயத்தை நீ அது இல்லை, அது தவறு என்று நீ நிரூபிப்பாயா? நீ அவமாக்குவாயா? அப்படி இல்லை என்று சொல்வாயா என்று கேட்கிறார். நீ உன்னை நீதிமானாக்குவதற்காக என் பேரில் நீ குற்றம் சுமத்துவாயா? நீ நீதிமான் என்று சொல்வதற்காக, நிரூபிப்பதற்காக என் மேல் குற்றப்படுத்துகிறாயா? கர்த்தர் என்னை தவறு செய்யாமல் என்னை தண்டித்து விட்டார் என்று சொன்னால் என்ன பொருள்? நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, கர்த்தர் என்னை தண்டித்தார் என்று யோபையா சொல்லுகிறார். அப்படி சொன்னால் என்ன பொருள்? கர்த்தர் குற்றவாளி என்று அர்த்தம் அல்லவா? ஒரு நீதிமானை கர்த்தர் குற்றப்படுத்தி இருக்கிறார், குற்றம் இல்லாதவனை தண்டித்தார் என்றால் அவருடைய நீதிக்கு அது இழுக்கு. அப்படி சொல்லக்கூடாது அல்லவா? நீ ஏன் அப்படி சொன்னாய்? அப்படி என்றால் நீ உன்னை நீதிமானாக்குவதற்காக என் மேல் குற்றம் சுமத்துவாயா என்று கேட்கிறார். நீ எனக்கு சரிக்கு சரி வருகிறாயா என்ற பொருளில் அவர் கேட்கிறார். கர்த்தரை போல சத்தமிட உன்னால் முடியுமா? அவருடைய கரத்தின் வல்லமை போல உனக்கு வல்லமை இருக்கிறதா என்று கேட்கிறார். அவரை போல நீ பலசாலியா? அவரை போல நீ சத்தமிடுவாயா? அவருக்கு சரிக்கு சரியாக நின்று பேசுகிறாய், நீ எப்படி பேசுவாய் என்று இந்த தொனியில் கேட்கிறார். இப்படியெல்லாம் கேட்டுவிட்டு சொல்லுகிறார், கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டது. அவர் சொல்லுகிறார், நீ உன்னை முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் இடை கட்டிக்கொள், எழுந்திரு, பலப்படு, சந்தோஷமாயிரு, நல் வாழ்க்கை வாழ வேண்டும், எழும்பு என்று உற்சாகப்படுத்த தொடங்குகிறார் கர்த்தர் யோபையாவை. மகிமையையும் கனத்தையும் தரித்து கொண்டு, நீ உன் மகிமையும் கனத்தையும் தரித்து கொண்டு, நீ கீழே விழுந்து அவமானப்பட்டு நொந்து வேதனைப்பட்டு கிடந்தது போதும், எழும்பிரு, இனி நல்வாழ்க்கை உனக்கு வந்தது.
நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை எல்லாம் வீசி, உன்னுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அது எல்லாம் கொட்டி, திமிராக அகந்தையாக நடந்தவர்களை, பெருமை கொண்டு அலைந்தவர்களை நீ தூக்கி எறிந்து போடு என்று யோபையாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்து, அவர்களை தாழ்த்தி விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது ஒரு காரியத்தை நாம் இங்கு சற்று கவனித்து பார்க்க வேண்டும். யோபையா ஆரம்பத்தில் முதல் அதிகாரத்தை படிக்கும் போது உயர்ந்த நிலையில் இருக்கிறார், அவர் தாழ்த்தப்படுகிறார். இப்பொழுதோ கடைசியில் இப்பொழுது கர்த்தர் வந்து பேசும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? நீ எழும்பி அகந்தையானவர்களை எல்லாம் தாழ்த்தி விட்டு நீ மீண்டும் உயர்ந்து நில் என்று சொல்லுகிறார். இந்த சோதனையை அவர் சகித்ததின் நிமித்தம் அவர் தவறு செய்து இந்த தண்டனை அனுபவிக்கவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக இந்த கஷ்டத்தை கர்த்தர் அவர் மேல் வைத்தார். இதுவே உண்மையான கர்த்தருடைய சிலுவையை சுமப்பது. கர்த்தர் விரும்பின விருப்பத்தை, ஒரு துன்பத்தை சுமப்பதுதான் சிலுவை சுமப்பது. உண்மையான கிறிஸ்தவர்களின் அழகே அதுதான். அதுதான் அவர்களுக்கு மேன்மை. சிலுவை சுமப்பதே கிறிஸ்தவர்களின் மேன்மை. சிலுவை என்பது துன்பம். துன்பத்தையும் துயரத்தையும் கர்த்தருக்காக நாம் சுமக்கும் பொழுதுதான் அதற்கு பெயர் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சிலுவை இல்லாத வாழ்க்கை அது கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. சுகபோகமாய் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. பரலோகத்திற்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் சம்பந்தமும் அல்ல. ஒரு துளியும் சம்பந்தம் இருக்காது. அதை புரிந்து கொள்வோம். நீதியின் பாதையில் நடக்கும் போது கர்த்தர் சில துன்பங்களை கொடுப்பார். அதை நாம் சகித்து வாழும் போதே எல்லா மனிதர்களுக்கும் உள்ள கடமை இது. ஒருவருக்கு மட்டுமல்ல, ஒரு யோபு மட்டுமல்ல, வேதகால பரிசுத்தவான்கள் எல்லோரையும் எடுத்து பார்த்தாலும் அவர்கள் துன்பத்தின் பாதையில் கடந்து சென்றே இருக்கிறார்கள். யாரும் சுகபோகமாக வாழ்ந்த பரிசுத்தவான் வேதத்தில் ஒருவரும் இல்லை, எப்படிப்பட்டவர்களும் இல்லை. எல்லோரும் துன்பத்தின் பாதையிலும் துயரத்தையும் அனுபவித்தே கர்த்தரிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். கடைசி தங்கள் ஜீவனை கொடுத்தவரும் பலர் உண்டு. ஒருவேளை சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பதே சத்தியமான உண்மை. அதை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வேதத்தில் இந்த வேத பகுதி அதை நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. உத்தமனாய் இருந்தும் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு விளைவாக கர்த்தர் இரண்டத்தனை பலனை அவருக்கு கொடுக்க போகிறார். அதை தான் நாம் இப்பொழுது தியானித்து வருகிறோம். கர்த்தர் இப்பொழுது யோபையாவை நோக்கி சொல்லுகிறார், அகந்தையானவர்களை எல்லாம் நீ தாழ்த்தி போடு, எழும்பு யோபு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை வந்தது. யோபு மீண்டும் உயர்த்தப்பட போகிறார். அதிலும் முன்னை விட இன்னும் அதிகமாய், இன்னும் இரண்டத்தனையாய் அவர் மேன்மையாய் உயர்த்தப்பட போகிறார். யோபு ஐயாவை துன்மார்க்கர் மேலும் பெருமை உள்ளவர்கள் மேலும் அதிகாரம் செலுத்தும்படி கர்த்தரே கட்டளை கொடுக்கிறார். இந்த இடத்தில் மீண்டும் யோபு ஐயா எழும்புகிறார். புதிய யோபுவாக துன்மார்க்கரை புழுதியிலே புதைத்து அந்தரங்கத்திலே அவர்கள் முகங்களை கட்டி போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அவர்களை எல்லாம் மேற்கொண்டு எழும்பி அவர்களுக்கு மேலாக நீ உயர்த்தப்பட வேண்டும். உயர்ந்து நில், எழும்பி நில், நான் உன்னை உயர்த்த போகிறேன் என்ற பொருளில் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உன் வலது கை உன்னை உயர்த்தும், உன்னை ரட்சிப்பை உண்டு பண்ணும் உனக்கு என்று நான் உன்னை புகழுவேன். நீ எழும்பி உன் மேல் திமிராக அகம்பாகமாக உன்னை கஷ்டப்படுத்தின தீயவர்களை எழும்பி எதிர்த்து நில் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இந்த காரியத்தையும் செய்கிறார். எல்லோருக்கும் கீழாக நம்மை தாழ்த்தி நொறுக்கி ஒடுக்கி கீழே தள்ளிவிட்டு பின்பு அவர்கள் மேல் எல்லோர் மேலும் நம்மை உயர்த்தி அவர்களை மேற்கொள்ளும்படி, அவர்களை யுத்தம் செய்து அவர்களை ஜெயித்து நாம் உயர்ந்து வரும்படி கர்த்தர் செய்வார். அவர்களோடு போராட விடுவார் நம்மை. எழும்பு, அவர்களை நீ வெற்றி கொள், நீதான் வெற்றி பெற வேண்டும் என்று கூட இருந்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவார், நமக்கு உதவி செய்வார். ஆனால் நம்மை எதிர்த்தவர்களை நாமே யுத்தம் செய்து அவர்களை மேற்கொண்டு வெற்றி பெற்று மேலே எழும்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. எவர்கள் உன்னை தாழ்த்தினார்களோ அவர்களை எல்லாம் நீ வெற்றி பெற்று அவர்களோடு யுத்தம் செய்து மேற்கொண்டு வா என்று சொல்வார். கர்த்தர் மகா பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நாமும் அப்படி வல்லமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் கர்த்தருடைய சித்தமே. நாம் நல்லவர்களாக மட்டுமல்ல, வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். அதையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் வஞ்சகமான வழிகளில் சூழ்ச்சி செய்து வல்லமையா இருப்பதல்ல, நீதியின்படி நேர்மையாக நியாயமாக நடந்து நாம்
வல்லமையாய் தைரியமாய் எதிர்த்து நிற்க வேண்டும். யாருக்கும் பயப்படாமல் வாழ வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் பிகமேத்தை நீ நினைத்து பார். அது மாட்டை போல புல்லை தின்னும். அதன் பெலன் அதன் இடுப்பின் மேலும் அதன் நரம்புகளிலும் இருக்கிறது என்று சொல்கிறார். பிகமேத் என்பது ஒரு மிருகம் என்று, அது புல்லை தின்னும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. இந்த ஒரு பொல்லாத ஆவியை குறிக்கிறது. இந்த ஆவியானது யோபையாவை துன்பப்படுத்தின, இவ்வளவு பாடுகளையும் செய்ய வைத்த, அதாவது கர்த்தரை தூஷிக்க வைக்க வேண்டும் என்ற தூஷணத்தின் ஆவிதான் யோபையாவின் மேல் ஆளுகை செய்தது, துன்பப்படுத்தியது. அந்த தூஷணத்தின் குணம் உடையது எது என்று வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதுதான் பரிசுத்தவான்களை, பரலோகத்தில் இருப்பவர்களை தூஷித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை, அந்த ஆவியை தான் பிகெமோத் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஒரு பொருளும் நாம் கொள்ளலாம். அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது பிகெமோத்திற்கு. அது தன் வாளை நீட்டுகிறதாம், நீளமாக நீட்டுகிறதாம், கேதுரு மரத்தை போல நீட்டுகிறது அதன் வாளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உருவ அமைப்பை, சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வைத்து பார்க்கும் பொழுது இது வலு சர்ப்பத்தை போன்ற தோற்றம் உடையதாக தோன்றுகிறது. அதாவது அதன் எலும்புகள் வெண்கலத்தை போலும், அஸ்திகள் இரும்பை போலவும் இருக்கிறதா. அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. அதை படைத்தவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்திருக்கிறார். அது மலைகளில் மேய்ந்து திரியும். அது நிழலுள்ள செடிகளின் மறைவிலும் புதர்களிலும் சேற்றிலும் மறைந்து கொள்ளும். அது படுத்து கிடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது குளிர்ச்சியான இடங்களில், அதாவது செடிகள், அலரி செடிகள், நீர் வாழும், நீர் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிற குளிர்ச்சியான இலைத்தழைகளுக்குள் அது படுத்து கொள்ளும். அப்படிப்பட்ட குணமுடைய பிகெமோத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நதியே புரண்டு வந்தாலும் அது பயப்படாது. யோர்தான் நதி அளவுக்கு தண்ணீர் அதன் முகத்தில் வீசினாலும் அது பயப்படாமல் அப்படியே இருக்குமா? அதன் மூக்கை குத்துபவன் யார்? அதனுடைய வல்லமை அப்படிப்பட்டதா இருக்கிறது என்று கர்த்தர் கேட்கிறார். பிகோமத்தை போல பார்த்தாயா, நான் எப்படி படைத்து வைத்திருக்கிறேன் என்று ஒரு மிருகத்தை சொல்லுகிறார். இந்த மிருகமானது காடுகளில் திரியும், இலைத்தழைகளை சாப்பிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாத ஆவிகளும், கடலில் ஆளுகை செய்கிற ஆவிகள் உண்டு, மண்ணில் ஆளுகை செய்கிற ஆவி உண்டு, பூமியின் அடியில் ஆளுகை செய்கிற ஆவிகள் உண்டு. இப்படி பலவிதமான ஆவிகள் உண்டு. எந்த பொல்லாத ஆவிகளாய் இருந்தாலும் அவைகளை எதிர்த்து யுத்தம் செய்து போராட வேண்டியது நம்முடைய கடமை. நாம் பாவம் செய்யும் பொழுதும் அந்த பொல்லாத ஆவிகள் நம்மை தாக்கக்கூடும். அதனால் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து அதை வெற்றி பெற வேண்டும். அப்படி நாம் பரிசுத்தமாய் வாழும் போதும் பொல்லாத ஆவிகள் நம்மை சோதிக்க வரும், நமக்கு துன்பப்படுத்த வரும். யோபையாவுக்கு வந்தது போல எது நடந்தாலும் கர்த்தர் அறியாமல் நமக்கு எதுவும் நடக்காது. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வழிகளில் நடந்து அவர் சொல்வதை கேட்டு நடந்தால் நமக்கு எந்த தீங்கும் எப்பொழுதும் நேரிடாது. நாம் எல்லாவற்றையும் வெற்றி பெற்று வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இவ்வுலக வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனையும் சென்றடையலாம். வாழ்க்கையின் வெற்றி என்பது நித்திய ஜீவனை அடைவதை தவிர இவ்வுலகத்தின் சாதனைகள் அல்ல. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 40ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியை முழுமையாய் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது யோபையாவிடம் பல காரியங்களை கர்த்தர் பேசினார், பல கேள்விகளை கேட்டார். அதன் பின்பு யோபையாவிடம் சில காரியங்களை கட்டளையாக கொடுக்கிறார். அதாவது, நீ பெருமை உள்ளவனை எல்லாம், அகந்தையுள்ளவர்களை எல்லாம் அழித்து போடு, பெருமையானவர்களை நீர் மிதித்து போடு என்று சில கட்டளைகளை கொடுக்கிறார். இதன் பொருள் என்ன? யாரை கர்த்தர் மிதித்து போடு,
அவர்களை நீ அழித்து போடு என்று துன்மார்க்கரையும் தீயவர்களையும் சொல்லுகிறார். இதை யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறார்? இந்த இடத்தில் இதை சற்று கவனமாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் தியானிக்கும் பொழுது இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லி இருப்பது, மனிதர்களுக்குள் துன்மார்க்கர், அகந்தையுள்ளவர்கள், பெருமையானவர்கள், இப்படி 3 விதமான மனிதர்களை குறித்து இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் யோபையாவிடம், அவர்களை அழித்து போடு என்று. அப்படி என்றால் பெருமை, துன்மார்க்கம், அக்கிரமம், இப்படிப்பட்ட தீமைகள் அழிய வேண்டும் என்பதே கர்த்தர் விரும்புகிற காரியமா இருக்கிறது. அப்படிப்பட்ட தீமைகள் அழியும்படியாக அந்த தீமை செய்கிறவர்களை அழித்து போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நேரடியாக சொல்லப்படாமல் மறைமுகமாக பொல்லாத ஆவிகளை அழித்து போடு, அப்பொழுது உன்னை நான் புகழுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். துன்மார்க்கரை மிதித்து விடு, அவர்கள் முகங்களை புதைத்து போடு என்று மகா கோபமாக கட்டளைகளை யோபையாவுக்கு கொடுத்திருக்கிறார். அப்பொழுது நான் உன்னை புகழுவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் இதை பலரும் இதை கவனிப்பதில்லை என்று தோன்றுகிறது. அதாவது கர்த்தர் இந்த இடத்தில் எதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்? துன்மார்க்கர் எழும்பி யோபையாவுக்கு விரோதமாய் பேசினார்கள். துன்மார்க்கர் எழும்பிதான், அதாவது பொல்லாத ஆவியினால் ஏவப்பட்ட மனிதர்கள் வந்துதான் யோபையாவின் முதலில் அவருடைய மிருகங்களை வானத்தில் இருந்து அக்கினி வந்து நேரடியாக சாத்தான் அக்கினியினால் பட்சித்து போட்டான். மிருகங்களை பலர் சபையர் வந்து ஓட்டிக்கொண்டு போனார்கள். அவர்களுக்குள் பொல்லாத ஆவி நுழைந்தே இப்படியெல்லாம் செய்தது. 4 காற்றுகள் அடித்து பிள்ளைகள் இறந்தார்கள், வீட்டிலேயே இறந்தார்கள். அந்த காரியமும் பொல்லாத ஆவினால் நேரடியாக ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல், காற்றின் மூலமாக. இப்படி மனிதர்கள் மூலமாகவும் இயற்கை மூலமாகவும் பல விதங்களில் யோபையாவை துன்பப்படுத்தினான் பொல்லாதவன். கர்த்தரிடத்திலிருந்து அனுமதி பெற்று வந்து சாத்தான் இப்படியெல்லாம் செய்தான். இதிலெல்லாம் கர்த்தரிடத்தில் உண்மையான அன்போடு பக்தியோடு யோபையா நிரந்தரமாக மன உறுதியோடு அவர் இருந்தார். அதே நிமித்தம் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தும் யோபையா கர்த்தரை மறுதளிக்கவில்லை, அவரை பற்றி குறை சொல்லவில்லை, கர்த்தரை மகிமைப்படுத்தினாரே ஒழிய தன்னைத்தான் தன் வேதனையை புலம்பினாரே தவிர கர்த்தரை குற்றப்படுத்தவில்லை. கர்த்தரை குற்றப்படுத்தி இருந்தால், கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி செய்தார் என்று ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் கூட யோபையா தோற்று போயிருப்பார். ஆனால் அப்படி செய்யவில்லை. கர்த்தருக்குள் அவர் சந்தோஷமாக இருந்தார். இத்தனை துன்பங்களின் மத்தியிலும் துன்பத்தையும் வேதனையும் போராட்டங்களையும் அனுமதித்தும் கர்த்தருக்குள் அவர் மகிழ்ந்திருந்தார். கர்த்தருடைய செய்கைகளை பற்றி குறை சொல்லவும் இல்லை, குற்றப்படுத்தவும் இல்லை. இதுவே அவருடைய வெற்றியின் அடையாளமா இருக்கிறது, யோபையாவின் வெற்றி. அந்த அளவுக்கு யோபையாவை ஒரு போர் வீரனை ஆயத்தப்படுத்துவது போல கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இத்தனை காலமும், அதாவது இப்படிப்பட்ட சோதனை வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் யோபையாவை ஆயத்தப்படுத்தி அவர் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தம்மை பற்றி அவர் புரிந்து கொள்ளும்படி செய்திருக்கிறார். இதற்கு பலவித துன்பங்களை முன்பே யோபையா அனுபவித்திருக்கலாம், இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா மனிதர்களின் இயல்பு சந்தோஷமா இருக்கும்போது காது கேட்காது, வாய் மட்டும்தான் பேசும். ஆனால் துன்பம் வரும்போதோ காது கொஞ்சம் எல்லோருக்குமே சற்று அதிகமாக திறக்கும். அதாவது நாம் மிகவும் துன்பமா இருக்கும்போது யார் எதை சொன்னாலும் கேட்போம், சந்தோஷமா இருக்கும்போது யார் எதை சொன்னாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை கடைந்து கொண்டாலும் நாம் கேட்க மாட்டோம். நாம் அந்த சந்தோஷம் எனும் போதையிலேயே இருப்போம். இது இயல்பு. அது போல யோபையாவுக்கு இந்த சோதனை வருவதற்கு முன்பே கர்த்தர் பலவிதமான துன்பங்கள் எல்லாம் கொடுத்து ஐயாவை ஆயத்தப்படுத்தி இருந்திருக்கிறார். அதனால்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு இருந்திருக்கிறது. 10 பிள்ளைகளுக்காக அவர் பலி செலுத்தி அவர்கள் விருந்து கொண்டாடும் பொழுதெல்லாம் மறுநாள் காலை அதிகாலையில் எழும்பி யோபையா பலி செலுத்தி இருக்கிறார். அவருக்கு அந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் பயம் இருந்திருக்கிறது. பயம் எப்பொழுது வரும்? மனிதர்கள் அவருடைய பலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வல்லமை யோபையாவுக்கு தெரிந்திருக்கிறது. எப்படி தெரியும்? துன்பத்தையும் துயரத்தையும் அவருக்கு கொடுத்து அதன் மூலம் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஒழுங்கா இரு என்று கண்டித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருடைய சுபாவத்தை, தம்முடைய சுபாவத்தை அவர் புரிய வைத்து விட்டார் யோபையாவுக்கு. அதனால் இந்த சோதனையை அனுமதித்தார். யோபு ஆயத்தமா இருக்கிறான், நீ போ, செய்து பார்ப்போம் என்று சாத்தானை அனுப்பினார். கர்த்தர்
திட்டமிட்டபடியே யோபையாவை அவர் புரிந்து வைத்திருந்ததின்படியே யோபையா பாவம் செய்யவில்லை. இப்படியாக நடந்தது. யோபையாவின் சோதனை காலத்தில் அவருக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள் பெருமை பிடித்தவர்களாக, துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்களாக, அகந்தை உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களை அழித்து போடு, மிதித்து போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த துன்மார்க்கத்தையும் பொல்லாப்பையும் செய்ய தூண்டினவன் சாத்தான் என்று யோபு 1 அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க இவர் சாத்தானுக்கு விரோதமாக அவனை அழித்து போடும்படி யோபையாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதாவது யோபையா சோதனைகளை எல்லாம் சோதனையின் காலத்தில் கர்த்தரை பற்றி குறை சொல்லாமல், குற்றப்படுத்தாமல், கர்த்தரிடத்தில் பக்தியா இருந்தது நிமித்தம் அவர் சாத்தானை ஜெயித்து விட்டார் யோபையா. அப்படி வெற்றி பெற்ற பின்பு ஆவிக்குரிய யுத்தம் முடிந்தது, அவர் வெற்றி பெற்றார். ஆனால் மாம்சத்தின்படி துன்மார்க்கர், அதாவது சாத்தான் பயன்படுத்திய மனிதர்களை மாம்சத்தின்படி அவர்களை வெற்றி பெற வேண்டும். அதனால் துன்மார்க்கரை அழித்து போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் யோபையாவின் சரித்திரம் இன்று நமக்கு வேதத்தில் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவாலயத்தில் ஆராதனையில் பொழுதுபோக்குவதற்கு. 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் ஆராதனை நடக்கிறது. அந்த நேரத்தில் படித்து சந்தோஷமாக கதை கேட்பதற்காக அல்ல. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவாலயத்தில் கதை சொல்வதற்கு நமக்கு வேத புத்தகத்தில் கதைகள் கொடுக்கப்படவில்லை. இவைகள் சரித்திரங்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். காதைகள். அப்படி இருக்க இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள். யோபையாவின் சரித்திரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அவர் செய்த யுத்தம் போல நாமும் யுத்தம் செய்ய வேண்டும். பொல்லாதவனை எதிர்த்து, பொல்லாப்பை எதிர்த்து கர்த்தருடைய பிள்ளைகள் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதையும், அதை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் யோபு புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படித்து ஆராய்ந்து தெரிந்து கொண்டு அப்படியே நாமும் யுத்தம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் முதலில் நம்மிடத்தில் இருக்கிற குற்றம், குறைகள், துர்க்குணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவரே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நாம் ஜெபித்து கர்த்தரிடம் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நம் துர்க்குணங்களை நம்மை விட்டு அகற்றி போடுவார். அப்படி ஒரு மன திரும்புதல் வர வேண்டும் என்றால் அது வேத வசனங்களால் தான் முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் வந்து நம்மை ஆளுகை செய்து வேத வசனங்களை நாம் படிக்கும் போது அவர் நமக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படி இருக்க அதற்குரிய வாழ்க்கையில் சம்பவங்களை ஏற்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவரை ஏற்படுத்தி தருவார். நம்முடன் இருக்கும் மனிதர்களை வைத்து அவர்கள் மூலமாக பலவித சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி, போராட்டங்களை ஏற்படுத்தி, அதன் மூலம் நாம் உணர்வடையும்படி செய்வார். சில துன்பங்கள் நேரிடும். அப்பொழுது நாம் வேத வசனத்தின்படி நடக்க தொடங்குவோம். அப்பொழுது நாம் அதை உணர்ந்து கொள்வோம், இப்படிதான் நடக்க வேண்டும் என்று. இப்படியாக ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை கொடுத்து நம்மை பலப்படுத்தி பரிசுத்தவானாக்குவார். அடுத்ததாக கர்த்தர் பிகமோத் என்பது பூமியிலிருந்து தோன்றுகிற ஒரு மிருகமாக கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறார். யோபையாவின் புஸ்தகத்தில் 2 மிருகங்கள் சொல்லி இருக்கிறார். ஒன்று பிகமோத், இன்னொன்று லிவியாதான். முதலில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பிகமோத் என்பது பூமியிலிருந்து தோன்றுகிறது. இதை குறித்து ஆவிக்குரிய பொருள் ஒன்று உண்டு. அதை குறித்து சற்று நாம் தியானிப்போம். இந்த பிகமோத்தின் வலிமை மகா பெரியது. ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது, அந்த அளவுக்கு வல்லமையுடையது என்று பலவித அதனுடைய வல்லமைகளையும் திறமைகளையும் கர்த்தர் இந்த இடத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இதை ஒரு மாம்ச ரீதியான ஒரு மிருகமாக நாம் நேரடியாக படிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். அது எவ்வளவு பலம் உள்ளது, அதன் பற்கள் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதன் வால், அதன் உருவம், அதன் பலம், அதன் தன்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இதற்கு ஆவிக்குரிய பொருள் ஒன்று உண்டு. யோபையா ஒரு உத்தமனாய் பரிசுத்தமாய் இருந்தார். அவர் இந்த மிருகத்தை குறித்து அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த நேரத்தில் கர்த்தர் இதை பேச வேண்டிய காரியம் என்ன என்று கவனித்து பார்க்கும்போது, நீ இந்த பெருமையானவர்களையும் துன்மார்க்கரையும் அழித்து போடு, மிதித்து போடு என்று சொல்லிவிட்டு
அதன் பின்பு இந்த 2 மிருகங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இந்த இடம் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மிக மிக கவனமாக கவனிக்கப்பட வேண்டிய காரியம் இது. என்னவென்றால், கர்த்தர் சொல்லுவது கடைசி காலத்தில் வரப்போகிற நீதிமான்களுக்கும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு வரப்போகிற கடைசி கால யுத்தத்தை குறித்தே கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார். இந்த பிகெமோத், லிவியதான் என்னும் இந்த இரண்டும் ஒன்று 2 மிருகங்கள். அந்த 2 மிருகங்களில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற மண்ணிலிருந்து தோன்றுகிற மிருகம். இந்த மிருகம் எப்படிப்பட்டது? இது ஒரு பொல்லாத ஆவி. இது கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவியை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவி முதலில் எழும்பும். அதன் பெயர் பிகெமோத் என்று வைத்துக் கொள்வோம். அதாவது பிகெமோத் என்ற மிருகத்தை குறித்து உவமையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது கள்ள தீர்க்கதரிசியை குறிக்கிறது. இதனுடைய சுபாவங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது மொத்தமாக அது மிகவும் வலிமை உள்ளது, எதற்கும் பயப்படாதது, மகா துணிச்சல் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். சரி, இதோடு இந்த மிருகத்தோடு நாம் இந்த கடைசி கால பொல்லாத ஆவிகளை குறித்து நாம் பார்க்கலாம். கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவி, அதனுடைய தன்மை என்ன? கடைசி காலத்தில் எழும்புகிற இந்த 3 ஆவிகளும், ஒன்று வலு சர்ப்பம், இன்னொன்று கள்ள தீர்க்கதரிசி, அடுத்தது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த வலு சர்ப்பமானது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் அது வானத்திலிருந்து பூமியில் விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வானமண்டல ஆவியின் தலைவனாய் இருக்கிறது. எல்லா ஆவிகளுக்கும் தலை அதுதான், வலு சர்ப்பம் தான். அந்த வலு சர்ப்பம் தான் ஏவாள் அம்மாவை ஆதியில் ஏமாற்றியது. வெளிப்படுத்தலில் கடைசி காலத்தில் அந்த வலு சர்ப்பம் கட்டி போடப்பட்டு பாதாளத்தில் தள்ளி 1000 வருடம் அடைக்கப்பட போகிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வலு சர்ப்பம் தான் ஆதாம் ஏவாளுடன் ஏமாற்றி பழத்தை சாப்பிட வைத்த அந்த மிருகம், அந்த வலு சர்ப்பம். அது 12ஆம் அதிகாரத்தில் யுத்தம் செய்யப்பட்டு மனிதர்களால் அது விழ தள்ளப்பட்டு கீழே விழுந்தது. இந்த வலு சர்ப்பத்தின் தன்மையை, அதனுடைய நேரடியான அது இந்த பூமிக்கு வருவதற்கு ஆதாம் ஏவாள் செய்த பாவம் காரணமாயிருந்தது. முதலாம் ஆதாமின் பாவத்தை போக்க 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து மரித்து வலு சர்ப்பத்தின் வல்லமையை நொறுக்கி போட்டார். அதை வெற்றி பெற்றார். வலு சர்ப்பம் வெற்றி பெறப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தின் போது. அது முடிந்தது. கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆவியையும் கள்ள தீர்க்க தரிசன ஆவியும் எழும்பும். இந்த வலு சர்ப்பம் தன்னுடைய வல்லமையை எல்லாவற்றையும், அது தானாக நேரடியாக அல்ல, அதனுடைய வல்லமை முழுவதையும் எடுத்து அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு கொடுக்கிறது. அப்படி அந்த அந்தி கிறிஸ்து தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்க போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் போகிறது. யோபு 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் பிகெமோத் என்கிற ஒரு மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பொல்லாத ஆவி, கடைசி காலத்தில் எழும்ப போகிற பொல்லாத ஆவி என்றும், இது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிருகத்தின் சாயலை ஒத்திருக்கிறது. அதை குறித்தே கர்த்தர் இந்த இடத்தில் பேசியிருக்கிறார் என்றும் தெரிந்து கொள்வோம். அதாவது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வானத்திலிருந்து வலு சர்ப்பம் கீழே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து பல காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. பிகெமோத்தருடைய கிரியைகளில் ஒரு பிரதானமான கிரியை என்று யோபு 40ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதானமானது என்றால் முக்கியத்துவமானது, முதன்மையானது என்று பொருளாகிறது. அப்படி இருக்க அது தன் வாளை கேதுரு மரத்தை போல நீட்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காரியம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் அது தன் வாளை நீட்டி வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கீழே விழத்தள்ள பண்ணிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீளமான வாளுள்ள ஒரு மிருகம் என்று. ஏசாயா 14, எசேக்கியேல் 28 அதிகாரங்களில் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சாத்தானாய் மாறுவதற்கு முன்பாக கர்த்தருடைய கிரியைகளில் பிரதானமான கிரியையாக வான மண்டலத்தில், அதாவது பரலோகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளை விட உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்ட கேரூப் என்னும் தேவதூதர்களின் கூட்டத்தை சேர்ந்தவன் என்று நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அவனுடைய அந்த கேருப் எவ்வளவு அழகாக இருந்தது, எவ்வளவு ஞானமா இருந்தது, அது வியாபாரம் செய்தது என்றெல்லாம் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வலுசற்பத்தை குறித்துதான் அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் மூன்றையும் இணைத்து வைத்து பார்க்கும்போது யோபு 40ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற பிஹேமோத்தும், ஏசாயா 14, எசேக்கியேல் 28 சொல்லப்பட்டிருக்கிற கேருபும், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வலு சர்ப்பமும் மூன்றும் ஒரே காரியத்தை குறிக்கிறது. இதில் யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரதானமான ஒரு கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உற்பத்தி செய்ததில் மிக உயர்ந்தது என்று இந்த காரியம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிருகம் மாட்டை போல பிள்ளை தின்னும், அது மிகவும் வலிமை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 3 வேத பகுதிகளிலும் இந்த காரியங்கள் பொருத்தமாய் வருகிறது. அப்படி என்றால் கடைசி காலத்தில் நாம் சந்திக்க போகிற பொல்லாத வலுசற்பத்தின் கடைசி காலம் என்றால் என்றோ ஒரு காலம் வரப்போகிறது என்று சொல்லவில்லை. இப்பொழுது அந்த வலுசற்பத்தோடு பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலம்தான் இது. இப்பொழுது இது நடந்து கொண்டிருக்கிறது. இதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இது வரப்போகிற காலமாய் இராமல் இப்பொழுது நாம் வாழ்கிற இந்த பூமியில் இந்த காலத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த காரியத்தை நாம் எப்படி அறியலாம் என்றால், இதற்கு விளக்கம் சொல்லவோ நிரூபிக்கவோ தேவையில்லை. விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது அவரவர் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்படும் பொழுது பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் செய்கிற, அதாவது நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கும் பொழுதுதான் வலுசற்பம் நம்மிடத்தில் யுத்தம் செய்ய வரும். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்குவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் நீதிமான்களுக்கு அதிக உபத்திரவம் வருகிறது? நீதிமான்களுக்குத்தான் அதிக உபத்திரவம் வரும். ஏன் என்றால், நாம் அந்த உபத்திரவத்தையும் ஏற்றுக்கொண்டு நீதியின் பாதையில் வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு யுத்த வீரர்களாக வாழவே இந்த உலகத்திற்கு மனிதர்களாய் பிறந்திருக்கிறோம். சுகபோகமாக வாழ்வதற்கு மனிதர்கள் பிறக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நம் வாழ்க்கை என்பது இந்த பூமியில் முடிந்து போகிற ஒரு காரியம் அல்ல. இது கொஞ்ச காலம் வந்து போகிற ஒரு இடம். அதனால்தான் கர்த்தர் இஸ்ரவேலரை கூடார பண்டிகையை ஆசரிக்க சொன்னார். 7 நாட்கள் கூடாரங்களில் இருக்க சொன்னதின் நோக்கமே அதுதான். இவ்வுலக வாழ்க்கை என்பது நமக்கு நிரந்தரமற்றது. அது வந்து போகிற ஒரு தற்காலிகமான ஒரு இடம். நாம் இங்கு வந்து சாதிக்க வந்திருக்கிறோம், யுத்தம் செய்ய வந்திருக்கிறோம், சாத்தானை இந்த பூமியிலிருந்து அகற்றி போட வந்திருக்கிறோம். அப்படி இருக்க நாம் அவனோடு யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் என்றால் சுகபோகமாக இருக்க முடியுமா? ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு சுகமாக சாப்பிட்டு கொண்டு தூங்கி கொண்டு நம்மால் எப்படி யுத்தம் செய்ய முடியும்? முடியாது. யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் யுத்த களத்தில் நிற்க வேண்டும், யுத்த ஆயுதங்களை தரிக்க வேண்டும், யுத்த ஆயுதங்களை எடுக்க வேண்டும், யுத்தத்தின் காரியங்களான அந்த உடைகளை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும், கேடகத்தை எடுக்க வேண்டும், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் யுத்தம் செய்ய முடியும். அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுகபோகமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒரு சிறு துன்பம் சாத்தான் கொடுத்தால் உடனே அவன் பேச்சை கேட்டு விழுந்து போவார்கள். நன்றாக டிவி பார்த்து கொண்டு, நன்றாக சாப்பிட்டு, நன்றாக சமைத்து, நண்பர்களோடு பேசிக்கொண்டு, செல்போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டு, பொழுதுபோக்கு காரியங்களில் ஈடுபட்டு சுகமுகமாக வாழ்ந்து நேரடியாக நரகத்திற்கு போவதற்கு ஆயத்தமா இருக்கிறவர்கள் போகலாம். கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. சுகபோக வாழ்வை வாழ நினைக்கிறவர்களுக்கு. யுத்தம் செய்யதான் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். அதை உணர்ந்து நீதியின்படி வாழ்ந்து நம்மை நாம் நொறுக்கவும் ஒடுக்கவும் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டும் அந்த காரியத்தை. மாம்சத்தை ஒடுக்கி ஆவியின்படி நாம் வாழ வேண்டும். துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றி தான் நம் நோக்கமா இருக்க வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்றால் போராட்டம் வேண்டும். போராட்டம் இல்லாமல் வெற்றி ஏது? போராட பயந்தவன் கோழை. அவனால் வெற்றி பெற முடியாது. அதற்கான வாய்ப்பு இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சுகபோகமாக வாழ வேண்டும். நான் இப்படியாக அனுபவிக்க வேண்டும், அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் தேடிக்கொண்டிருக்க கூடாது.
அதற்கு காலம் அது அல்ல. இந்த காலத்தில் அது முடியாது. நாம் நித்திய ஜீவனில் போய் சுகமாக வாழப்போகிறோம். அது பரிசுத்தமான, சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சாபம் இல்லாத ஒரு உலகம், அதில் வாழ வேண்டும் என்றால் இந்த சபிக்கப்பட்ட பூமியில் யுத்தம் செய்து வெற்றி பெற வேண்டும். தோல்வி அடைந்தவர்கள் நரகாக்கினைக்கு தான் செல்ல வேண்டும். தோல்வி அடைந்தவர்களுக்கு அக்னி கடலும், வெற்றி பெற்றவர்களுக்கு ஜீவ கிரீடமும் பரலோக ராஜ்யமும் ஆயத்தமாய் இருக்கிறது. கர்த்தர் அதை நமக்கு தர சித்தமாய் இருக்கிறார். புரிந்து கொள்வோம். இப்படியாக வலு சர்ப்பத்தையும், அதாவது கேருபாய் இருந்து வலு சர்ப்பமாய் மாறின பொல்லாத ஆவியை குறித்து, கடைசி காலத்தில் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வலு சர்ப்பத்தை குறித்து இந்த பிஹேமோத் என்கிற இந்த மிருகத்தை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இது இந்த பொல்லாத ஆவியோடுதான், அது சாத்தான், அவனோடுதான் யோபையா யுத்தம் செய்திருக்கிறார். யோபையாவுக்கு துன்பம் கொடுத்தது இந்த பிஹேமோத்து தான். ஆரம்பத்திலும் சாத்தான் வருகிறான் யோபு புஸ்தகத்தில், கடைசியிலும் அவனை குறித்த ரகசியங்களை மறைமுகமாக, நேரடியாக அல்ல மறைமுகமாக கர்த்தர் இந்த மிருகத்தை சொல்வதை போல சொல்லி இருக்கிறார். இல்லை என்றால் இந்த காரியத்தை இந்த இடத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை புரிந்து கொள்வோம். திடீரென்று கர்த்தர் பல கேள்விகளை கேட்டுவிட்டு இந்த மிருகத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த பூமியில் இருக்கிற ஏதோ ஒரு மிருகத்தை சொல்லுகிறார் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. ஏற்கனவே இருந்திருக்கிறது அப்படி என்று நினைக்கலாம். ஒருவேளை இருந்திருக்கலாம், மிருகமும் இருந்திருக்கலாம், அது இப்பொழுது இல்லாமலும் போயிருக்கலாம். ஆனால் வேத வசனங்களுக்கு 7 பொருள்கள் உண்டு, அதற்கு மேற்பட்ட பொருள்களும் உண்டு. அப்படி இருக்க இது ஒரு பொருளை மட்டும் குறிக்கக்கூடிய காரியம் அல்ல. அப்படி என்றால் அதை இந்த அளவுக்கு விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை அழுத்த திருத்தமாக அந்த மிருகத்தின் சாயல், அதனுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார் என்றால் கண்டிப்பாக இது கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு தேவையான ஒரு காரியமா இருக்கிறது. தயவு செய்து கதை படிப்பது போல நாம் படித்துக் கொண்டே இருக்காமல் அதன் ஆழத்தை சற்று தியானித்து புரிந்து கொள்வோம். சரி, இந்த பிஹேமோத்தின் தன்மை என்ன? அது இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி வலு சர்ப்பத்திற்கு உவமையா இருக்கிறது. கடைசி காலத்தில், அதாவது இந்த காலத்தில், இப்பொழுது வானமண்டலத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வலு சர்ப்பம் தன்னை அறியாமல், அதற்கே தெரியாமல், இங்கிருக்கிற பூமியில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை எதிர்க்கிற யுத்த வீரர்களான கர்த்தருடைய சேனையானது ஆவிக்குரிய யுத்தம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. இனி அந்த வானத்தில் இருக்கிற வலு சர்ப்பமானது பூமி விழப்போகிறது. ஆனால் அது விழுந்த பின்பே அதற்கு தெரியும் நாம் வானத்திலிருந்து விழுந்து விட்டோம் என்பது. அது வரைக்கும் அதற்கு தெரியாது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை படித்து பார்ப்போம். அது கீழே விழுந்தவுடன் திருச்சபையை எதிர்த்து யுத்தம் பண்ண வரும். திருச்சபைக்கு விரோதமாக எங்கெல்லாம் சபைகள் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் அழிக்க வரும். திருச்சபையில் பிறக்க போகிற புதிய சந்ததி, அதாவது ஆண் பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண் பிள்ளை தீர்க்க தரிசன சந்ததி, தீர்க்க தரிசன ஆவியால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் எழும்ப போகிறார்கள். திருச்சபையிலிருந்து தோன்ற போகிறார்கள். அப்படி அவர்கள் தோன்றி வரும்போது, அவர்கள் அந்த அபிஷேகம் பெற்று வரும்போதே அவர்களை அழித்து விட வேண்டும், அவர்களை விழுங்கி விட வேண்டும் என்று வலு சர்ப்பம் வந்து நிற்கும். ஆனால் கர்த்தர் அவர்களை எடுத்துக் கொள்வார். இப்படிதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்க போகிறது, ராப்சர் என்று சொல்லுவோம். அது நடக்க போவதற்கு காலம் மிகவும் சமீபமாயிற்று. வலு சர்ப்பம் கீழே விழப்போகிறது. ஏனென்றால் வானத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தோடு பூமியில் இருக்கிற இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்க, இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இப்பொழுது யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வலு சர்ப்பம் கீழே விழ வேண்டும் என்றால் மிகாவேல் தூதன் யுத்தம் செய்ய வேண்டும். அவர் நேரடியாக, மிகாவேல் தூதனும் அவருடைய சேனைகளும் மேலே யுத்தம் செய்வார்கள். அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் பூமியில் இருந்து அவர்களுக்கு கட்டளை கொடுக்க கர்த்தருடைய பிள்ளைகள், மனிதர்கள் இங்கிருந்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சாத்தானுக்கு பூமியின் மேல் அதிகாரம் கொடுத்தது ஆதாம் ஏவாள் என்ற மனிதர்களை, அவர்களுடைய இரத்தத்தில் பிறந்த, அவர்கள் தலைமுறைகளில் வந்த, அவர்களுடைய வாரிசுகளாக வந்த மனிதர்கள் தான் அந்த வலு சர்ப்பத்தை வெளியே தள்ள வேண்டும். அந்த யுத்தத்தை கடைசி கால யுத்தம் என்று சொல்வோம். அந்த யுத்தத்தை
இப்பொழுது இந்த பூமியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் கர்த்தருடைய சேனை என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது அவர்கள் யுத்தம் செய்யும் பொழுது கட்டளை கொடுக்க கொடுக்க மிகாவேல் தூதன் அங்கு யுத்தம் செய்து யுத்தம் முடியும் போது வலு சர்ப்பமானது கீழே தள்ளப்படும். கீழே தள்ளப்பட்டதும் இங்கிருந்து யுத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆண் பிள்ளை ஆகிய தீர்க்க தரிசன சந்ததி கர்த்தர் அந்த யுத்தம் முடிந்ததும் இவர்கள் யுத்தத்தை வெற்றி பெற்றதினால் அவர்களை எடுத்துக் கொள்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், உழைப்பில்லாமல், அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. நோ பெயின் நோ கெயின் என்று சொல்வது போல கடைசி காலத்தில் மிகாவேல் தூதனோடு சேர்ந்து யுத்தம் செய்து வலு சர்ப்பத்தை கீழே தள்ள பண்ணுகிற கர்த்தருடைய சேனை தான் எடுத்துக் கொள்ளப்படும். அவர்களே எடுத்துக் கொள்ளப்பட தகுதியுடையவர்கள். முதல் அடையாளம் அவர்கள் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் கீழ்ப்படிந்து வாழுகிற ஒரு சந்ததியா இருக்க வேண்டும். அவர்கள் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள், கர்த்தருடைய ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தவான்கள். பூமியில் பார்க்கும்போது யாருக்கும் தெரியாது, ஆனால் இவர்கள் பூமியில் இருந்து யுத்தம் செய்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் இந்த யுத்தம் செய்து அவர்கள் வெற்றி பெற்றதும் அந்த வெற்றிக்கு அடையாளமாக பரிசாக கர்த்தர் அவர்களை எடுத்துக் கொள்வார். இந்த காரியம் நடக்கும். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு வலு சர்ப்பம் கீழே வந்து சபையை வந்து தேடும் அந்த பிள்ளையை விழுங்குவதற்கு. ஆனால் அங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் இல்லை, நம்ம கீழே தள்ளியவர்கள் இல்லை என்று தெரிந்ததும் திருச்சபையோடு யுத்தம் பண்ணும். இந்த காலமே உபத்திரவ காலத்தில் நடு மையமாய் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்வோம். அப்படி இருக்க உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் இதெல்லாம் முடிந்த பின்பே கர்த்தருடைய இரண்டாம் வருகை இருக்கும். இப்படியாக இந்த பிகிமோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வேத பகுதியும் ஏசாயா 14, எசேக்கியேல் 28, வெளிப்படுத்தல் 12 இந்த அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சாத்தானை பற்றின காரியங்களும் நாம் சேர்த்து வைத்து பார்க்க வேண்டிய காரியமாயிருக்கிறது. இன்னும் தானியேல் ஐயாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களையும் நாம் சேர்த்து தியானிக்கும் பொழுது இன்னும் பல காரியங்கள் நமக்கு புரியும். யோபு 41 அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் லிவியோதான் என்னும் ஒரு கடலில் வாழ்கிற ஒரு மிருகத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். அது எப்படி இருக்கும், இந்த காலத்தில் இருக்கிறதா என்றால் இப்பொழுது இருப்பதாக தெரியவில்லை. ஆனாலும் இது ஒரு கர்த்தருடைய வெளிப்படுத்தலா இருக்கிறது. இந்த வேத பகுதி முழுவதும், இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தர் அதன் தன்மையை, லிவியாதானின் தன்மையை சொல்லி இருக்கிறார். ஒரு அதிகாரம் முழுவதும் ஒரு மிருகத்தை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த மிருகம் இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் இதற்கு இன்னொரு பொருள் இருக்கிறது என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த லிவியாதான், முதலில் சொல்லப்பட்ட பிகிமோத்தும் இந்த லிவியாதானும் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன? கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருந்தால் அவர் வீணான விஷயங்களை பேசுகிறவர் அல்ல என்பதை புரிந்து கொள்வோம். ஒரு மிருகத்தை குறித்து ஒரு அதிகாரம் முழுவதும் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் அதற்கு முழு காரணம் உண்டு. அதுவும் சரியாக சாத்தானை பற்றி முதலில் வெளிப்படையாக பேசப்பட்டிருக்கிற புத்தகம் யோபுவின் புஸ்தகமாயிருக்கிறது. மிக தெளிவாக யோபு 1 அதிகாரத்தில் முதல் அதிகாரத்திலேயே முதலிலேயே சொல்லி இருக்கிறார் சாத்தானை பற்றி. அவனை பற்றி கொடுக்கப்பட்டு அவனால் செய்யப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த புத்தகத்தின் இறுதி பகுதியில் இந்த மிருகங்களை பற்றி சொல்லி இருக்கிறார். பிஹெமோத் என்றும் லிவியாதான் என்றும். அப்படி என்றால் இந்த மிருகங்களை பற்றி சொல்வதற்கு முன்பாக யோபையாவிடம் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ போய் பெருமையானவைகளை எல்லாம் தாழ்த்தி போடு, துன்மார்க்கரை எல்லாம் மிதித்து போடு, அவர்கள் கழுத்தை அந்தரங்கத்திலே தொங்க விடு என்று மகா கோபமான காரியங்களை சொல்லிவிட்டு அதன் பின்பு இந்த 2 மிருகங்களை குறித்து சொல்லி இருக்கிறார். இந்த இடம், கொடுக்கப்பட்டிருக்கிற இடம் மற்றும் பொருள் இவைகளை எல்லாம் கவனித்து பார்க்கும் போது இன்னொரு முக்கியமான காரியம், பிஹெமோத்தை குறித்து சொல்லப்படும் முதல் வசனத்திலேயே இந்த மிருகங்களை பற்றி சொல்லுவதற்கு முன்பே நீ கவனித்து பார் என்று சொல்லி இருக்கிறார். யோபையா எங்கு போய் இந்த மிருகங்களை கவனித்து பார்த்தார்? அவர் கடலுக்கு போயும் பார்க்கவில்லை, அவர் பூமியிலிருந்தும் பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தர் கவனித்து பார் என்று சொல்லியிருக்கிறார் என்றால்
அது மிருகம் அல்ல. கண்டிப்பாக இது ஒரு பொல்லாத ஆவிகள் தான். அதாவது வலுசற்பத்தின் ஆவியையும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை குறித்துமே கர்த்தர் இந்த 2 காரியங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று மிக தெளிவாக புரிகிறது. இதற்கு ஆதாரமாக ஏசாயா 14, எசேக்கியேல் 28 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சாத்தானின் தன்மைகளான பெருமை, தூஷணம், வலிமை, ஞானம் போன்ற காரியங்களை குறித்து அவன் எல்லாவற்றிலும் நிரம்ப பெற்றவன் என்று இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கிற இடம், சொல்லப்பட்டிருக்கிற அந்த மிருகத்தின் தன்மை 3 வேத பகுதிகளிலும் அதன் தன்மை ஒன்றாக இருக்கிறது. யோபு புஸ்தகத்தில் 40, 41, ஏசாயா 14, எசேக்கியேல் 28, வெளிப்படுத்தல் 12, 13 அதிகாரங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிற மிருகத்தின் தன்மை பெருமை, தூஷணம், அதன் வல்லமை மிகவும் பெரியது, பூமியிலேயே வல்லமை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனின் சிருஷ்டிப்பை குறித்து சொல்லும் போது தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த லிவியாதான் என்பது வலுசற்பம் உருவாக்குகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவியை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. பிகேமோத்தும் வலுசற்பமும் ஒன்றாயிருக்கிறது. இந்த 2 காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே மிருகமே. இது தானியேல் புஸ்தகத்திலும் நாம் சேர்த்து தியானிக்கும் போது இன்னும் பல காரியங்கள் நமக்கு வெளிப்படும். யோபையாவோடு யுத்தம் செய்தது வலுசற்பம், அதுதான் பிகேமோத். 2வது யுத்தம் செய்தது தூஷிக்கும்படி. ஏனென்றால் யோபையாவின் மனைவி தூஷிக்கும்படி சொல்லுகிறார், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும், இன்னும் ஏன் உயிரோடு இருக்கிறீர் என்று யோபையாவின் மனைவி யோபையாவிடம் சொல்லுகிறார் என்று யோபு 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது யோபையாவின் மனைவிக்குள் நுழைந்திருந்தது அந்தி கிறிஸ்துவின் ஆவியே. அதுவே தூஷணத்தின் ஆவியாயிருக்கிறது. கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் பரிசுத்தவான்களையும் தூஷிக்கிற ஆவியாயிருக்கிறது. யோபையாவின் மனைவி மூலமாய் யோபையாவையும் தூஷித்து கர்த்தரை தூஷிக்க செய்து பாவம் செய்ய தூண்டியது. இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இது 41ஆம் அதிகாரத்தில் நமக்கு அதன் வல்லமையை முழுவதையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வேத பகுதி முழுவதும் மிக ஆழமாக நுணுக்கமாக ஆராய்ந்தால் அந்தி கிறிஸ்துவின் தன்மைகள் எல்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது சுருக்கமாக சில காரியங்களை பார்க்கலாம். அந்தி கிறிஸ்துவின் ஆவியானது யோபையாவிடம் எப்படியெல்லாம் போராடி அவருக்கு துன்பம் கொடுத்ததோ அதே போல கடைசி கால சந்ததியான கர்த்தருடைய பிள்ளைகளோடு இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி யுத்தம் செய்யும். முதலில் அவருக்கு வந்த நஷ்டங்களை பார்ப்போம். முதலில் யோபையாவுக்கு மிருகங்கள் அவருடைய சொத்துகள், பணம், பொருளாதாரத்தை தாக்கி அழித்தது. பொருளாதாரத்தை அழிக்கிறதா இருக்கிறது. பணத்தை, அதாவது பணம் என்று ஒரே வார்த்தையில் சொல்லலாம், பொருளாதார ஆசீர்வாதத்தை முதலில் யோபையாவிடமிருந்து பறித்தது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி பொருளாதாரத்தையே கடைசி காலத்தில் பிடிக்கும். எப்படி என்றால் கடைசி காலத்தில் முத்திரை போட வைத்து, அந்தி கிறிஸ்துவின் முத்திரையாக இப்பொழுதே தயாரிக்கப்பட்டு விட்டது. அந்தி கிறிஸ்துவின் காலம்தான் இது தொடங்க போகிறது. அதாவது கடைசி காலத்தில் வரப்போகிற சிப்பு, கைகளிலும் நெற்றியிலும் வைக்கப்படக்கூடிய முத்திரை என்று வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முத்திரையானது இப்பொழுது RFID சிப்பாக தயாரிக்கப்பட்டு விட்டது. மனிதர்களுக்கு சுவிஸ் நாட்டிலும் இன்னும் சில இடங்களிலும் வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இதை நாம் இன்டர்நெட்டில், யூடியூபில் போய் பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும். இந்த காரியங்கள் எல்லாம் வருகிறது. RFID சிப் என்று சொன்னால் அந்த எழுத்தை போட்டாலே போதுமானது. அதை பற்றின எல்லா செய்திகளும் யூடியூபிலே இருக்கிறது. தயவு செய்து போட்டு பார்க்கலாம். அந்த RFID சிப் மூலமாக இப்பொழுது உலகமெங்கும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய பேங்க் அக்கவுண்ட் எல்லாமே ஒவ்வொரு நாட்டிலும் இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. போன் நம்பர் போன்ற எல்லா காரியங்களையும் டேட்டாபேஸ் தயாரித்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய எல்லாவித செய்திகளும், அவர்களை பற்றின எல்லா காரியங்களும் அந்தந்த தேசங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டிருக்கிறது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து, அந்த டேட்டாவை வைத்து இவர்கள் ஒரு சிப்பை தயாரித்து அதில் எல்லாவற்றையும் கொடுத்து பேங்க் அக்கவுண்ட், லைசன்ஸ் மற்றும் பலவிதமான ஆதாரம், அரசாங்கத்திற்கும் நம் மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் உள்ள
தொடர்பு படுத்தக்கூடிய எல்லாவித செய்திகளையும் ஒன்றுபடுத்தி இதை எல்லாவற்றையும் ஒரு சிப்பில் வைத்து பணம் என்கிற ஒரு பொருளை நிறுத்திவிட்டு எல்லாம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அந்த முறையில், அதாவது இப்பொழுது செல்போன் மூலமாக பணம் அனுப்புவது, பணம் பெறுவது போன்ற காரியங்கள் செய்கிறோம். இதைதான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் என்று சொல்லுகிறோம். இதை இந்த முறைப்படியே பணமில்லா பரிவர்த்தனை என்ற முறையிலேயே நாம் செய்ய தொடங்க வேண்டும். இப்படியாக இது வந்து விட்டது. இதுதான் அந்தி கிறிஸ்துவின் காலம் என்று சொன்னதற்கு அடையாளங்கள் இவை. இதை முழுமையாக இப்பொழுது பணத்தையும் செலவு செய்கிறோம், பணமில்லா பரிவர்த்தனையாக டிஜிட்டல் டிரான்சாக்ஷனும் செய்கிறோம், இரண்டும் செய்கிறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் முழுவதும் நிறுத்தப்பட போகிறது. அப்பொழுது இந்த பாஸ்புக் போன்ற ஏடிஎம் கார்டு இவைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் முத்திரை பதிக்கப்பட்ட RFID சிப் மட்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கைகளிலோ அல்லது நெற்றியிலோ வைக்கும்படி அரசாங்கம் கட்டளையிடும். அப்படி சொல்லப்படும் போது எல்லா தேசத்திலும் இது நடக்கும், உலகமெங்கும் வரப்போகிற ஒரு காரியம். அப்படி இது வரும் பொழுது அதை தரித்து கொள்ளாதவர்கள் துன்பப்படுவார்கள். அப்படியாக அதில் அந்தி கிறிஸ்துவின் முத்திரை 66 என்ற எண் இருக்கும். அதை பற்றின கோடிங் இப்பொழுதும் நாம் வாங்குகிற சிறு சிறு பொருள்கள், அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய பால் பாக்கெட் முதற்கொண்டு, சோப் முதற்கொண்டு நாம் வாங்குகிற எல்லா பொருள்களிலும் கோடிங் இருக்கிறது. 66 என்ற அந்தி கிறிஸ்துவின் முத்திரை பதிக்கப்பட்டு வருகிறது. அது பொருட்களில் இருக்கும் வரைக்கும் நமக்கு ஆபத்திலே வாங்கலாம், பயன்படுத்தலாம். ஆனால் அந்த முத்திரை RFID சிப்பில் போடப்பட்டு மனிதர்களின் சரீரத்தில் வைக்கப்படும் பொழுது தன் வலது கையிலோ அல்லது நெற்றியிலோ வைப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு வைக்கப்படும் நேரம் வரும் பொழுது நாம் அதை எடுத்துக் கொள்ளக்கூடாது. நம் சரீரத்தில் எதையும் எந்த முத்திரையும் வைக்கவோ அதை பயன்படுத்தவோ நாம் கூடாது, அதை வைக்க அனுமதிக்க கூடாது. நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பணம் என்ற ஒரு பொருளை நம்மளால் பயன்படுத்த முடியாது. நம்மிடத்தில் அதிக பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், எதையுமே வாங்கவோ விற்கவோ முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவான். இந்த காரியத்தை யோபையாவுக்கு முதல் அதிகாரத்தில் செய்திருக்கிறான் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த கடைசி காலத்தில் நடக்க போகிற துன்பங்கள் எப்படியெல்லாம் வருமோ அது எல்லாமே யோபையாவின் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. யோபையாவுக்கு முதலில் வந்தது பொருளாதார பிரச்சனை. அவருடைய எல்லா சொத்து பத்துகளும் அழிக்கப்பட்டன. அதன் பின்பு உறவை கை வைத்தான். உறவுகளாகிய தன்னுடைய வாரிசுகள் 10 பிள்ளைகளையும் கொன்று போட்டான். இப்படியாக ஒவ்வொன்றாக உறவுகள், நம்முடைய உறவினர்கள் மூலமாக, நம் குடும்பத்தினர் மூலமாக நமக்கு துன்பத்தை கொடுத்து, இழப்புகளை கொடுத்து பலவித துன்பங்களுக்கும் அவன் செய்வான். இது அவனுடைய குணத்தை வெளிப்படுத்தும்படியாக தான் யோபையாவின் வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள ஒரு உதாரணமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்தை ஓமையாக சொல்லாமல் ஒரு மனிதன் வாழ்க்கையிலேயே வாழ வைத்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் கர்த்தர். புரிந்து கொள்வோம். யோபையாவின் சரித்திரமும் கடைசி கால உபத்திரவத்தை நாம் அனுபவிக்க போகிற விதமும் ஒரே மாதிரியாக இருக்கும். கடைசி கால உபத்திரவத்தின் ஒருவித முன்னோடி என்றே நாம் யோபையாவின் சரித்திரத்தை சொல்லலாம். தயவு செய்து இந்த காரியங்களை அற்பமாக எண்ணாமல் வேத வசனத்தை கருத்தாய் படிப்போம். அப்பொழுது பல காரியங்கள் நமக்கு புரியும். இப்படியாக அந்தி கிறிஸ்துவின் ஆவிதான் இந்த லிவியாதான் எனும் ஆவி. இது புறப்படுகிற இடம் எது என்று பார்க்கும் பொழுது பெஹேமோத் என்னும் மிருகம் மண்ணிலிருந்து தோன்றுகிறது. அது தழையை தின்னும். காடுகளில் உணவு இருக்கிறது. மிருகங்கள் உணவு எங்க இருக்கிறதோ அங்குதான் வாழும். காட்டில் வாழும், அங்கிருக்கிற இலைத்தழைகளை தின்னும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெஹேமோத்தின் மிருகம் என்பது மண்ணிலிருந்து தோன்றுகிறது என்று சொல்லும் போது அது மண்ணில் வாடுகிற மிருகம் என்று சொல்லப்படும் பொழுது இது கள்ள தீர்க்க தரிசன ஆவியை பெற்ற வலுசர்ப்பம். வலுசர்ப்பம் கள்ள தீர்க்க தரிசன ஆவி. கடைசி காலத்தில் வலுசர்ப்பத்திற்கு இங்கு பங்கு இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பெஹேமோத் என்பது கள்ள தீர்க்க தரிசன ஆவிக்கு உதாரணமாய் இருக்கிறது. கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவி, அதாவது வலுசர்ப்பம் தன் வல்லமை முழுவதையும் அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுத்து விடும். அது தனியாக செயல்பட போவதில்லை. அது கீழே விழுந்தது, அது துரத்துகிறது. ஆனால் போராடுவது, மனிதனோடு போராடுவது அந்தி கிறிஸ்துவே. எப்படி நமது பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கும் பொழுது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
மனுஷகுமாரனாக இந்த பூமியில் வாழ்ந்து போராடி நமக்காக ஜீவனை தந்து சாத்தானை வலு சர்ப்பத்தை வெற்றி பெற்றாரோ அதே போல அந்தி கிறிஸ்துவும் வலு சர்ப்பத்தின் வல்லமையை எல்லாம் பெற்றுக்கொண்டு வந்து மனிதர்களோடு யுத்தம் செய்ய போகிறது. அந்த பிஹேமோத் என்பது கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. அதுதான் முதலில் எழும்ப போகிற காரியம். அது எழும்பி விட்டது. இப்பொழுது அது எழும்பி விட்டது. ஆனால் அது முழுமையாக அபிஷேகம் பெறவில்லை. இன்னும் அது வேலையை தொடங்கவில்லை. அது பிறந்து விட்டது. மனிதனுக்குள் அந்த ஆவி நுழைய வேண்டிய காரியம்தான். அப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசனத்தின் வேலை செய்கிற மனிதன் பிறந்து விட்டான். அவனுக்குள் அந்த ஆவி நுழைந்து அதன் வேலையை ஆரம்பிக்கும். லிவியாதான் என்று சொல்லப்பட்டிருக்கிற இதன் பொருளை பார்க்கும் பொழுது இது முதலில் பொருளாதாரத்தை கை வைக்கும். அதன் மூலம் மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்து முத்திரை போட வைக்க முயற்சி செய்யும். எந்த நிலை வந்தாலும் கர்த்தர் ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று. கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர், 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து கொடுத்தவர், ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்த நம் தேவன் நம்மையும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற அவருடைய பரிசுத்தவான்களை போஷிக்க அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அதிசயமாய் வானத்திலிருந்து மன்னா வந்து 40 வருடம் இஸ்ரவேலரை காத்தது போல நம்மையும் இந்த உபத்திரவ காலங்களில் கர்த்தர் நம்மை அதிசய விதமாக நம்மை காப்பாற்றுவார். உணவை குறித்து கவலைப்படக்கூடாது, முத்திரை தரிக்க கூடாது. எந்தவித துன்பமும் இல்லாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் கர்த்தர். சில இரத்த சாட்சிகளாய் மறிக்கலாம். பசியோடும் பட்டினியோடும் சில காரியங்கள், சிலர் அதிக துன்பத்தை அனுபவித்து மறிக்கலாம். ஆனால் அவர்கள் சம்மதத்தோடு கர்த்தர் அவர்களை இரத்த சாட்சியாய் மறிப்பதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டால் மட்டுமே, அப்படி ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் மட்டுமே அவர்களுக்கு அனுமதிப்பார். கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்தி அவர்களை துன்பப்படுத்த மாட்டார். அவர் மிக மிக நல்லவர் என்பதை மட்டும் என்றும் மறக்க வேண்டாம். துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. அது நம்மை தொடாது. நம் அருகே வரலாம், ஆனால் அது நம்மை தொடாது. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.